சுருக்கமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், மனிதனை மார்க்கம் மூன்றாக பிரிக்குது. அப்படி வச்சுக்கொள்ளுங்க, மூன்றாக பிரிக்கிறது. ஒன்று முஸ்லிமாக இருப்பான், அல்லது முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்த மனிதனாக இருப்பான், அல்லது கொல்லப்பட வேண்டிய மனிதனாக இருப்பான். மார்க்க பார்வை இப்படித்தான் மார்க்கம் பிரிக்குது. இதை சொல்வதற்கு ஆலிம்கள் தயங்குகிறார்கள். ஏனெனில் இதை சொல்கிற போது காபிர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். இது பயங்கரவாத மார்க்கம் அப்படின்னு சொல்லி விடுகிறார்கள். ஆனால் இந்த தீன் மனிதனை இப்படித்தான் பிரித்தது. ஒப்பந்தம் செய்யாத காபிராக இருந்தால் மார்க்க பார்வையில் அவன் கொல்லப்பட வேண்டியவன். இப்போ ஒரு சந்தேகம் வரும், அவன் தான் நமக்கு ஒன்றுமே பண்ணலையே, நமக்கு டிஸ்டர்ப் பண்ணல, இடையூறு பண்ணல, நமக்கு எந்த விதத்திலேயும் நம்மை அவன் தாக்க வரவில்லை, அவன் பாட்டுக்கு அவன் நாட்டில் இருக்கிறான், நீங்கள் போய் எதுக்கு வழியை தாக்க வேண்டும்? இது ஒரு மார்க்கம் எப்படி சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம். மார்க்கம் சொல்லுது, இது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. இதற்காக படைகளை அனுப்பினார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளன் போய் காவிர்கள் வாழுகின்ற தேசத்துக்கு போய், அல்லது அவர் ஒரு படையை அனுப்பி வைத்து குறைஞ்சபட்சம் வருஷத்துல ஒரு தடவையாவது செய்ய வேண்டும். படையை அனுப்பி ஒன்று இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லது நீங்க ஜிஸியா தாங்க, அல்லது உங்களுடன் நாங்கள் போர் செய்வோம். இஸ்லாத்துக்கான போர். அன்புள்ள சகோதரர் உடனே சொல்லுவார்கள், அப்ப இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சா? வாளாலும் பரப்பப்பட்டது. வாளால்